ஹாப்பி சாபத். ஸோ இன்றைக்குள்ள மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து an annoying girl. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்பெல்னு ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்பெல்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து லாக்டவுன் டைமில் தான் வளர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஆன்லைன் கிளாஸில் படிக்கும்போது பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு ஜாலியாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கிறத எல்பெரில் வந்து பார்த்தாங்க. இதை பார்த்தோன்னே எல்பெரிலுக்கும் பப்ளிக் ஸ்கூலில் சேரணும்னு ஆசை இருந்தது. இதை வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லும் போது ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க வந்து யூஎஸில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. யூஎஸில் ஒரு ஆண்ட்ரூ யூனிவர்சிட்டியில் அவங்க அப்பா படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர். ஸோ வந்து அவங்க வந்து இல்லை முடியாது, உன்னை பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்து விட முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து இவங்களை வந்து பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்து விட்டா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து எல்லாம் பேட் ஹேபிட்ஸும் கற்றுப்பாங்க. ஸோ அதனால நான் பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்து விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். ஆனால் எல்பெரிலுக்கு வந்து இன்னும் எனக்கு பப்ளிக் ஸ்கூல் போகணுன்னு இருந்தாங்க. அப்புறமா எல்பெரில் வந்து கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவங்க அப்பா கிட்டே மறுபடியும் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்பெரிலுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே எல்பெரில் அனாய் பண்ணிக்கிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து எல்பெரிலுக்கு பிடிக்கவே இல்லை. அதுதான் எனக்கு பப்ளிக் ஸ்கூல் போகணுன்னு இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்த பிறகும் எல்பெரில் வந்து அவங்க அப்பா கிட்டே நான் வேணால் நெக்ஸ்ட் இயர் வேணால் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேனே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்பாவும் வேறு வழியே இல்லாமல் சரி உன்னை பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டேவே எல்பெரில் வந்து பப்ளிக் ஸ்கூலில் போகும்போது அவங்க வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அவங்களோட கிளாஸில் இருக்கிற அந்த பசங்கள்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு எல்லா பேட் ஹேபிட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகும் அவங்க எல்லோரும் சேர்ந்து போய் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்து கேட்டோடனே எல்பெரிலுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. எல்பெரிலுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்பெரிலுக்கு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகும் அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. என்னென்னா அவங்களுக்கு வந்து லன்ச் ப்ராப்ளம் வந்தது. அதாவது அந்த அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் லன்ச்லாம் வெஜிடேரியன் லன்ச் தான் இருக்கும் கெஃபட்டேரியாவில். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அவங்க டெய்லி வெளியே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா 2 மாதம் கழிஞ்ச பிறகும் எல்பெரிலுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அதுக்குமா இஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 2 மாதம் கழிஞ்ச பிறகும் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் சொல்லி தந்த விஷயத்தை தான் மறுபடியும் சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வந்து நீ பப்ளிக் ஸ்கூல் போகிற, உனக்கு என்ன சொல்லித்தராங்க, ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எல்பெரில் சொல்கிறாங்க, எனக்கு ஏற்கனவே சொல்லி தந்ததான் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு வந்து இது தெரிய வந்தபோது உடனே நீ மறுபடியும் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் போறியா அப்படின்னு கேட்டாங்க. எல்பெரிலுக்கு வந்து அது கேட்ட உடனே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. எல்பெரில் வந்து அப்படியே ஹாப்பியாக வந்து இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா ஆமாம் அப்படின்னு எல்பெரில் சொல்லும்போது அவங்க வந்து அம்மா வந்து உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்பெரிலுக்கு மறுபடியும் அந்த ஸ்கூல் பிடிக்கலையா, அட்வென்டிஸ்ட் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னபோது அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை மறுபடியும் சேர்த்து விட்டாங்க அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில். ஸோ வந்து அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் சேர்த்து விடும்போது எல்பெரிலால் கொஞ்சம் நாள் கூட வெயிட் பண்ணல. எப்போ அந்த அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் போவோன்னு இருந்துச்சான். ஸோ இந்த வாரம் இந்த 13th சாபத் குவார்ட்டரோட ஆஃபரிங் போட்டதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. இது வந்து மங்கோலியாவில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்காக காடை பற்றி சொல்லித்தரதுக்கு ஒரு சென்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.